ஹாய் ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்குள்ள நான் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. போர் பார்த்துடலாமா மக்களே? எபிசோடு 4ல் என்ன நடக்குதுன்னு ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணி இருந்துட்டு ஐயா பூனை வந்து அடிப்பாங்க இல்லையா, அதை கையை பிடிச்சிட்டு என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும், இப்படி தான் ஒரு வயசு பொண்ணை கஷ்டப்படுத்திட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செம்மையாக ஃபைட் போகுது மக்களே. அப்போது என்னடா இந்த பொண்ணு இப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தெரிச்சு அங்கேருந்து ஓடி போகிறாங்க மக்களே. அப்போ ஓடி போயிட்டாங்களா, நம்ம ஐயா பொண்ணு உட்காந்து அழுதுட்டுருக்கு, கீழே அழுதுட்டு இருக்கும்போது என்ன ஐயா நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அண்ணி. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணியும் நம்ம ஐயா பொண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஐயா நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணி கேட்குறாங்க. அதுக்கு இருந்துட்டு நீங்கள் 2 பேரும் வெளியே போகிறத பார்த்தேன், அதுதான் உங்கள் பின்னாடியே வந்தேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் வெளியே போகும்போது பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருந்துச்சு, அதான் நான் பின்னாடியே வந்தேன், வரும்போது எப்படி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ பக்கத்தில் வா, நீ ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கிற மட்டும் எனக்கு தெரியுது, கொஞ்சம் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு கூப்பிடும்போது இந்த பொண்ணு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எங்கள் அண்ணனை மிஸ் பண்ணிடுவேணும் அப்படின்னு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஏன் நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி கேட்குறாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் அண்ணன் வந்துட்டு என் கூட வந்து விளையாட வரும், என் மேலே பாசமாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது, நான் கூப்பிட்டால் கூட விளையாட வர மாட்டேங்குது, என் மேலே பாசமே இல்லைன்னு எனக்கு ஒரு வேளை ஃபீல் ஆகுது. அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன், இப்படி பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பிள்ளை சொல்லுது. இப்படி சொன்னாலுமே நம்ம ஹீரோ இருந்துட்டு அவங்க நம்ம ஒய்ஃப் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு திங்க் பண்ணுறாங்க, அவங்க தங்கச்சி இப்படி தான் கேட்டிருக்கோம், என்னை மறந்துடுவியாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, மேரேஜ் அதுக்கப்புறம் மறந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியும் கேட்டிருப்பாங்க. அதுதான் அவர் திங்க் பண்ணிவிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா, உங்கள் அண்ணாவுக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால தான் அவருக்கு வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, மற்றபடி உன்னை அவர் எப்படி வெறுப்பார், உன் மேலே எப்படி பாசம் எல்லாமே இருக்கும், நீ தான் புரிஞ்சுக்கணும், ஏன்னா நீ பெரிய பிள்ளை ஆகிட்டு வரல, அதனால நீ தான் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சரியா. பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் காமிக்கிறாங்க மக்களே. என்ன வந்துட்டே வீட்டுக்கு, உனக்கு ஒன்றும் டயர்ட் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் டயர்ட் இல்லை, சரி நீ உங்களுக்கு டயர்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் திருப்பி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன டயர்ட் இருக்க போகுது, இது படிக்கிறது என்னோடய வேலை இல்லையா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓ அப்படியா, என்ன இந்த புக்கு கையில் வச்சுட்ருக்கீங்க, எனக்கு இந்த புக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த புக்கை வந்து டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஓ உனக்கு படிக்கலாம் பிடிக்குமா அப்படிங்கும்போது, உண்மையை சொல்லணும் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் படிப்பேன், இப்போ தான் எனக்கு வீட்டு வேலையே சரியாக இருக்காது, படிக்க முடியல அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஒருவேளை உனக்கு படிக்கிறதுக்கு பிடிக்கும்னா சொல்லு, என் ரூம்பு ஃபுல்லாகவே நான் புக்ஸாக தான் இருக்குது, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது, ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு எந்த புத்தகம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்ஃப் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஈயா பையா இருக்கிறார் இல்லையா, அவங்க எந்திரிச்சு போய் ஒரு புக்கை எடுத்துகிட்டு வந்து அவங்க ஒய்ஃப் கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓ அப்படியா சரின்ட்டு அவங்க கையில் வாங்கி வச்சுட்டு இருக்கும்போது, உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும், இது வந்து சின்ன பசங்க இருக்கும்போது படிக்கிற புக்கு கிடையாது அப்படிங்கும்போது, அப்படி என்ன புக் இருக்கும் மக்களே, எனக்கே டவுட்டாக இருக்குது. அப்போ அதில் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு, அதில் வந்து வானான்னா ஹஸ்பண்டு, தரேன்னா ஒய்ஃப்னு சொல்லி அதில் சொல்லுவாங்க. ஸோ அதனால எனக்கு அந்த புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இது என்னுடைய ஒய்ஃப்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன், நீ வேற கேட்டியா, அதான் உனக்கே நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. இது போதுமா அப்படின்னு கேட்கும்போது, இது போதும், ஆனால் என் லைஃப்லேயே இது ரொம்ப பெஸ்ட்டான கிஃப்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கிட்டு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்களே, இங்கே புதுசாக ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சியான் இருக்கிறது இல்லையா, அவரோட ஃப்ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிம் டே யுங். ஸோ நம்ம வந்து ஈஸியாக கூப்பிட்றதுக்கு வந்து யுங் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா, அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மக்களே. சரி நம்ம இப்போ கதைக்குள்ளே போவோமா. இது என்ன சியன் வீடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. யாருடா என்னை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியான் பையன் வெளியே வந்து பார்க்கும்போது, ஏ நண்பா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க மக்களே. கட்டி பிடிச்சிட்டு சரி வாடா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் உட்கார வச்சுட்டு நல்லா விசாரிக்கிறாங்க மக்களே. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கு பையன் இருந்துட்டு, டேய் நீ நல்லா இருக்கியா, உனக்கு கல்யாணம்னு சொன்னாங்க, ஆனால் நான் வெளிநாட்டில் இருந்தனால என்னால் வர முடியலடா, சாரி அப்படிங்கும்போது நம்ம ஷியான் பையன் இருந்துட்டு, பரவாயில்லடா நீ ஹெட் ஆஃபீஸில் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கனால நீ பிஸியாக தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ உடனே நம்ம இவங்க இருந்துட்டு, சரி கல்யாண லைஃப் எல்லாம் இப்படிடா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இருந்துட்டு, என்னத்தை சொல்ல,
என்னத்த சொல்கிறது, நம்ம சியா பையனுக்கு அவள் கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு பொண்ணே இல்லை அப்படிங்கிற அந்த ஃபீலிங் அவனுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா மக்களே. அது வேற இந்த பையவளைக்கு எங்கேயோ தெரிய போகுது. அவர் ஒரு மாதிரியே ஃபேஸை வச்சுக்கிட்டு நல்லா தாண்டா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. சரிடா நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் நல்லா தாண்டா இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை, நான் நிறைய இடத்துக்கு சுற்றினேன், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது, ஓ அப்படியாடா நீ என்னடா அப்படி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியான் பையன் கேட்கும்போது, என்னத்தடா டே ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி, என்னடா நம்ம ஊரில் நிறைய அழகான பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்களாமாடா அப்படிங்கும்போது, நீ திருந்த மாட்டேடா, நீ திருந்தவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியான் பையன் சொல்கிறேன். சரிடா அதெல்லாம் போகட்டும், உன்னோட ஒய்ஃபை எனக்கு கொஞ்சம் காமிடா அப்படிங்கிறாங்க. இல்லைடா அது வந்து என்னை மன்னிச்சிருடா, என்னோட ஒய்ஃப் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அது அப்படிங்கும்போது திடீர்னு அங்கேருந்து யாரோ கூப்பிட்டு சொல்கிறாங்க சாப்பிட்றடி அப்படிங்கும்போது, என்னது சாப்பிட்றடியா, டே நண்பா எனக்கும் பசிக்குதுடா, நானும் சாப்பிட்டுக்கிட்டுமா உன் கூடவே அப்படிங்கும்போது, என்னது நீ என் கூட சாப்பிட்றியா, ஆமாடா நான் சாப்பிட்டுக்கிட்டா, சரி வாடா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட போயிட்டாங்க மக்களே. நெக்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா சாப்பாடில் தான் காமிக்கிறாங்க மக்களே. சாப்பாடில் பார்த்தா நம்ம ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் சர்வ் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரே லவ் வந்துடுது போல இருக்கு மக்களே. பையன் பார்த்தாலே தெரியுது பக்கா ப்ளே பாயின்ட்டு. ஸோ அவங்க வந்துட்டு நல்லா ஒருவேளை என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னு இப்படியே குறுக்குறுன்னு நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஒன்றும் இல்லை இதான் என்னோட ஒய்ஃபுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஒய்ஃபா, நைஸ் டு மீட் யூ அப்படின்னு 2 பேருமே அவங்க பேரை சொல்லி அறிமுகமாயிக்கிறாங்க மக்களே. சரி உங்கள் பேர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்ஃப் கிட்ட சொல்லும்போது, அப்படின்ட்டு அவங்க ஒரு ரியாக்ஷன் வைப்பாங்க பாருங்க மக்களே அங்கே. அப்போ சரின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு இவங்க சொல்லிவிட்டு, சரி பரவாயில்ல உங்களை போல் ஒரு கேர்ளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஷியானு இது உனக்கு ஃபீல் ஆகலையா அப்படிங்கும்போது, எனக்கு தானே நல்லாவே ஃபீல் ஆகுதுடா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா கண்டிப்பாக என் ஒய்ஃபை மாதிரி யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் எவ்வளோ சொல்லுது மக்களே. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சரி சரிடா நீ சாப்பிட்றா ஓகேவா அப்படிங்கும்போது நம்ம ஒய்ஃபை பார்த்துக்கிட்டே சைட் அடிச்சுக்கிட்டே அவர் சாப்பிட்றாரு மக்களே. பார்த்தீங்கன்னா மக்களே இங்கே பயவுலே அங்கே சாப்பிட்டு வந்துச்சு இல்லையா, ஒரே நம்ம ஷியானோட ஒய்ஃபை பற்றி நினச்சிக்கிட்டு ஏதோ திங்க் பண்ணிவிட்டு நிலாவை பார்த்துட்டு கண்டிப்பாக நிலவை கூட ஈஸியாக அடைஞ்சிடலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அதை திங்க் பண்ணிவிட்டு ஏதோ பேனா பேப்பர் வச்சு எழுதிட்டு இருக்கு மக்களே. நெக்ஸ்ட் டே காலையில் காமிக்கிறாங்க மக்களே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓடி வந்து நம்ம ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க கையில் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. என்னடா அந்த லெட்டரில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னலாம் எனக்கு தெரியல. பட் நம்ம இந்த ஃப்ரெண்டு பையன் இருக்கிற இல்லையா, அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப்ல திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை மட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாமா. காதல்னாலே என்னன்னு எனக்கு தெரியாது, உன்னை பார்க்கும் வரை எல்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு அன்பானவங்க ஒருத்தங்க கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உன்னை பார்க்க முடியும் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் அப்போ இன்னொன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் வந்துடுச்சுன்னா இதையெல்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு வேளை காதல்னு நினச்சா நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்னு அதில் இருக்கு மக்களே. யாரடா லூஸ் இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்ஃப் இருந்துட்டு அந்த பேப்பரை கசக்கி பிழிஞ்சு தூக்கி போட்டுருவாங்க மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேயும் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே மாதிரியே லெட்ரு வரும் மக்களே. திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா, அப்படி தான் கசக்கி பிழிஞ்சு தூக்கி போட்டுருவாங்க மக்களே. சரி நம்ம லெட்டர் எழுதி எழுதி நம்மளுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயவில் நெக்ஸ்ட் டே காலையில் வாசல்கிட்டவே நின்றுரு மக்களே. ஸோ வந்துட்டு இவர் தான் எழுதுறாரு அப்படிங்கிறது நம்ம ஒய்ஃபுக்கு வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்போது அவர் தான் வாசல்கிட்ட நின்றுட்டுருக்காரு இல்லையா, ஸோ அவங்க வெளியே வந்து குளிக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா, வந்துட்டு ஏய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் பண்ணலையே அப்படி சொல்லிட்டு நின்றுட்டுருக்கும்போது, சரி நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு திரும்ப அவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றும் உங்களை பார்க்குறதுக்கு ஒன்றும் இங்கே வரல அப்படி. ஓ நீ என்னை பார்க்க வரல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் நில்லு நீ தனியாவா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையவுலே கேட்குது. அதுக்கு இருந்துட்டு ஏன் தனியாக ஒரு பொண்ணு போகக்கூடாதா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. நான் அப்படி சொல்லலை, வேணா நானும் கூட வரட்டா அப்படிங்கும்போது,
வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் போயிட்டுருக்காங்க இல்லையா, அப்போ அந்த பேக்கை தூக்க முடியாம நம்ம ஒய்ஃப் இருந்து தூக்கிட்டு வராங்களா, அந்த பையவுல அந்த பேக்கை பிடுங்கிக்கிட்டு, கொஞ்சம் ஃப்ரீயா போங்க. நான் வேணா இத கொண்ட்டு வரேன். ஏன்னா நீங்க தூக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அத என்கிட்ட குடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்ஃப் கேட்குறாங்க. அதுக்கு இருந்துட்டு பையவுல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்கா பேசுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்க நம்ம ஒய்ஃப் கையை டச் பண்ணிட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கண்ண மூடிக்கிட்டு இத கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கும்போது, என்ன இவ இப்படி சொல்ற அப்படிங்கிற மாரி பயவுல திங்க் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கும்போது, நம்ம இவர் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப மோசமானவனும் கிடையாது. நீ நினச்சா என்ன எந்த மாதிரினாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்கில் பேசுது. அதுக்கு நம்ம ஒய்ஃப் இருந்துட்டு நீங்கள் இப்படி பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டா, உங்களை நான் அதிகமாகலாம் எதிர்பார்க்கல, இந்த டைம் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆ என்ன இது இப்படி சொல்கிறேனே அப்படின்னு நம்ம ஒய்ஃப் இருந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் முகத்தை பார்க்கும்போது இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும், உங்ககிட்ட நிறைய பேசணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க ரொமான்டிக்காக நம்ம ஒய்ஃப் கிட்ட போகிறாங்க. அதோட இதை முடிச்சிட்டாங்க மக்களே. ஓகே மக்களே, நானும் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.